Hey guys, welcome back. ஆல்ட்லேருந்து இன்றைக்கி இந்தியாவில் ப்ரீமியம் டிசைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப்போட இந்த ஆல்ட் ரீகல் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நம்ம எடுத்துனா ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆல்ட்டோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சில்வர், க்ரீன் சில்வர், ரோஸ் சில்வர், ரெட் சில்வர், ப்ளூ சில்வர் அண்ட் நம்மகிட்ட இருக்க இந்த பிளாக் கோல்டு, இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த வாட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்க இந்த கோல்டு கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கல்யாணத்தில் மாப்பிள்ளலாம் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது வாட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த வாட்சோட குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட ஆல்ட் ரீகல் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ மெட்டல் ஸ்டாப்போட இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. பாதி வாட்ச் டிசைன் ஆல்ட் ரீகல் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஆல்ட்லேருந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் பாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 19,999. ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோன்னா ஆல்ட் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து பேர் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நான் இந்த கலர் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல. செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ கலர் செம்ம கிராண்டாக கல்யாண மாப்பிள்ளை கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு பின் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள், வாரண்டி கார்டு இருக்குது, ஆல்ட்டோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஆல்ட் அப்படின்ற பிராண்டிங் வந்திருக்கு. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 22 மில்லிமீட்டர் ஸ்டாப்பு. டாப்பில் இருக்க பட்டன் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறது, ஆன் ஆகிறது அண்ட் பேக் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பட்டன் வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் சப்போர்ட் இருக்குது. நம்ம ரொட்டேட் பண்ணாலே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தால் அந்த வாட்ச் ஃபேஸே வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் மூணாவது பட்டன் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே போகும். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட வாட்ச் வே பார்த்துட்டு வந்துடலாம். டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணுறது, வைப்ரேஷன் மோட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, செட்டிங்ஸ்குள்ளே போகிறது, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம மெனு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணால் அன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 3 பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்க பட்டன் வந்து டேரெக்டாக ஒர்க் அவுட் மோடுக்கு போய்டும். அண்ட் இந்த பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது. பட் ரொட்டேட் பண்ணி வந்து நம்ம மெனு நேவிகேட் பண்ணுறதுக்கும் இல்லை ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வந்து வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் சப்போர்ட் வந்து இந்த வாட்ச்க்கு இருக்குது. அண்ட் ஒன்ஸ் நம்ம மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஸ்டெப்பு, ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட்டு, எக்ஸசைஸ் எதாவது பண்ணியிருக்கணும், அது SpO2, BP, வாட்ச்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்திருக்குன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். வெதர் ரிப்போர்ட்டோ, கேமரா இருக்குது. ஆல்ட் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம கேமரா ஆக்சஸ் பண்ணலாம். மியூசிக் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரீத்திங் மோடு, கேம் சப்போர்ட் இருக்குது. ஸோ யங் பேர்ட் அண்ட் 2048 அப்படின்னு அந்த நம்பர் கேம் இருக்குது. ஸோ போர் அடிக்கும் போது வந்து நம்ம கேம்ஸ் கூட வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறமா கேல்குலேட்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபோனோட நம்ம பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா ஸ்டாப் வாட்ச், அலாம் இருக்குது. அலாம் வந்து நம்ம வாட்ச்லேருந்து வந்து செட் பண்ணிக்கலாம். டைமரு, மெனு வியூ வந்து நம்ம மாற்றிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் வியூ அண்ட் ஹெல்ம் அப்படின்னா. ஸோ லிஸ்ட் வியூவே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபோன் கால் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான டாகல் வந்து இங்கே இருக்குது. இந்த வாட்ச் வந்து ஃபோனோட ஸ்பீக்கராகவும் வந்து ஒர்க் ஆகும். ஃபோனோட பேர் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சோட ஸ்பீக்கரில் வந்து ஃபோனோட ஆடியோ கேட்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டால் வந்து அந்த மல்டிமீடியாக்காக யூஸ் ஆகாது. வைப்ரேஷன் நம்ம எடுத்துனா வைப்ரேஷன் மோட்டார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அலாம் எதாவது செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலைல வேக்கப் பண்ணுறதுக்குமே வந்து இந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பட் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து செம ஒரு ப்ரீமியமான பில்டு. இந்த ப்ரைஸ் ப்ராக்கில் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பில்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்சஸ் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் லூஸாக கட்டுறதுக்கு தான் பிடிக்கும். கரெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாப்போட சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பின் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நியர்பை வாட்ச் கடைக்கு எடுத்துகிட்டு போனாலே வந்து ஸோ இந்த பின் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. வாட்சோட பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாப்போட சைஸ் வந்து 22 மில்லிமீட்டர். ரவுண்ட் டயல் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஃப்ரண்ட் சைடில் இந்த பட்டன்ஸு, ரொட்டேட்டிங் பெசல், இந்த லுக்கெலாம் பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது வாட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ரொட்டேட்டிங் பெசல்லையுமே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அது ரொட்டேட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் வாட்சும் வந்து ஸ்லைட்டாக ஹெவியாக இருக்குது. ஓவரால் வெயிட் வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 120 கிராம்ஸ் வருது, இன்க்ளூடிங் அந்த ஸ்ட்ராப்போட வெயிட்டை. பட் 2 நாள் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு. எனக்கு இந்த வெயிட் வந்து பர்டிகுலராக பெரிய இஷ்யூவாக தெரியல, செட் ஆகிடுச்சு. அண்ட் அடிஷ்னலாக வாட்ச்க்கு வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
நார்மலாக வந்து நம்ம கையில் வியர் பண்ண இருக்கப்போ எதாவது ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகுது, மைனஸ் ஃப்ளாஷஸ் எதாவது இருந்ததுன்னா ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.28 இன்ச் TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அரௌண்ட் ஒரு 500 nits வரைக்குமே வந்து பிரைட்னஸ் இருக்குது. டீசென்ட்டான ஷார்ப்னஸ் இருக்குது. ரெசல்யூஷன் வந்து 240 x 240 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பிரைட்டு ஓரளவு டீசென்ட்டான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. பட் 3000 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு IPS இல்லை ஒரு AMOLED டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்சோட மெயின் USP வந்து இந்த வாட்சோட ப்ரீமியமான டிசைன் தான். அண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து எந்த விதமான ப்ரொடக்ஷன் இருக்கதான் வந்து அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலை. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் விஷயத்துக்கு வந்து 290 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் டெய்லி யூசேஜில் வந்து அப் டு 7 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2 hours ஆகுது. அண்ட் கால்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா அப் டு 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம வாட்ச்க்கு வந்து கால் ஏதாவது வரும்போது UI வந்து இப்படி தான் இருக்கும். அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து மியூட் பண்ணலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம அதை கிளிக் பண்ண இமீடியட்டாக வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது காலை. ஸோ அதெல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது. காலிங்காக இந்த வாட்ச் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாட்ச்லேயே வந்து அப் டு 8 contacts வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி அண்ட் காலிங் எடுத்துகிட்டிங்கன்னா ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் வழியாக வந்து நம்ம கால் பேசிக்கலாம். கால்ஸ்க்காக வந்து சிங்கிள் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பேசும்போது வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே வந்து ப்ராப்பராக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும், நல்லா கிளியராக இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வச்சு பேசுகிறதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துகிட்டா வாட்ச்லேயே வந்து நம்ம ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணலாம். BP சப்போர்ட் இருக்குது. SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து ப்ரீத்திங் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. பட் இந்த வாட்ச் வந்து நம்ம டேபிள்லையோ இல்லை ஏரில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் ரேட் மெஷர் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம கையில் வியர் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து மெஷர் ஆகுது. அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்த்தோன்னா 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்ட்ராப்போட நம்ம ஆக்டிவிட்டிலாம் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம் தான். ஏன்னா வாட்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுறோம் இல்லை ஹெல்த் ஃபீச்சர்ஸ் அந்த ஹார்ட் ரேட் SpO2 வந்து நீங்கள் மெஷர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபேமாக வந்து நம்ம வியர் பண்ணியிருக்கணும். பட் நார்மல் சிலிகான் ஸ்டாப் ஏதாவது வியர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஆக்டிவிட்டி மோட் எனேபிள் பண்ணிவிட்டு வாக்கிங் ஏதாவது போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டெப் அக்யூரசி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அக்யூரசி வந்து அரௌண்ட் 75 to 80% இருக்குது. நார்மலாக கையில் வியர் பண்ணிவிட்டு வீட்டில் நடக்கிறது, படிக்கட்டு ஏறது இறங்குது இல்லை பைக்கில் ஏதாவது நம்ம போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் எரர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டெப் வந்து அதிகமாக கால்குலேட் பண்ணும். இந்த வாட்ச்னு மட்டும் இல்லை, ப்ரீமியமாக நீங்கள் போகிறதா இருந்தாலுமே வந்து அந்த எரர் இருக்கும். பட் ப்ரீமியம் வாட்சஸில் எரர் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கும். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் இருக்குது. அது டைம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமமாக வந்து 5 minutes வரைக்குமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஐடில் ரிமைண்டர், வாட்டர் ரிமைண்டர், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆப்லேயே வந்து சப்போர்ட் இருக்குது. ஆல்ட் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆல்ட் வாட்ச் வீடியோலேயே வந்து ஆல்ட் ஃபிட் ஆப்போட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். சிமிலரான UI தான் நிறைய வாட்ச்சில் நம்ம பார்த்துருப்போம். ஆல்டிஃபிட் ஆப் வந்து நமக்கு DFit ஆப் மாதிரியே இருக்கும். எலிவேட்டட் ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்லாம் இருக்குது. அது வந்து ஹார்ட் ரேட் ஹையஸ்ட் ஹார்ட் ரேட் நம்ம செட் பண்ணிட்டோன்னா அந்த ஹை ஹார்ட் ரேட் வரும்போது வந்து வாட்ச் நமக்கு அலர்ட் பண்ணும். இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்ம ஆப்லேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி, ஸ்லீப் டேட்டா இதெல்லாமே வந்து நம்ம ஜென்ரலாக DFitல எந்த மாதிரி ஒரு டேட்டாவை பார்ப்போமோ சிமிலர் டேட்டாவை தான் வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். வாட்சையுமே வந்து நம்ம கேமரா ஷட்டராகவும் வந்து யூஸ் பண்ணலாம். வாட்ச் ஃபேஸஸ்னு பார்த்தோன்னா வாட்ச்சில் வந்து பை டிஃபால்ட்டாக 12 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து 300+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆல்டிஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ஃபோனில் இருக்க கேலரி ஃபோட்டோ யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் ஃபேஸாகவும் செட் பண்ணலாம். ஹார்ட் ரேட் SpO2வோட அக்யூரேசி எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ வாட்சோட ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்து 3000 rupeesக்கு வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஞ்சம் ப்ரீமியமான டிசைனில் நீங்கள் ஒரு வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இந்த வாட்சோட மெயின் USP வந்து இந்த வாட்சோட டிசைன் அண்ட் இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கலர்ஸ் தான். நல்ல ஒரு ப்ரீமியம் டிசைனில் நிறைய அட்ராக்டிவான கலர்ஸில் இந்த வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்டிஸ் பங்க் ப்ரோ எல்லாமே வந்து நமக்கு AMOLED டிஸ்பிளேயோட இதோட ஒரு 500 rupees கம்மியாக வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் டிசைனில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வாட்ச் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்மார்ட் வாட்ச் லூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்டு ஆதித்யா டெக்.